அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் ரொட்டீன். காலைல எழுந்திரிச்சதும் இங்கே 4:15 வாங்க சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகணும். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஓதி முடித்ததுக்கப்புறம். காலைல எழுந்திரிச்சதும் டீ காஃபிலாம் விட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்கு வந்திருக்கேன். இது குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பட்டாணி இன்றைக்கி சட்பட்டி மாதிரி செய்ய போகிறேன். இங்கே சட்பட்டின்னு சொல்லுவாங்க, அங்கே ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது. ரொட்டிக்கு பூரிக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இப்போ செய்ய போகிறேன். அதுக்கு பட்டாணி குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு தண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கிடலாம். இப்போ வேக வச்சதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடல் பாசி, பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டோன்னே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் போதும், ஒரு சின்ன வெங்காயம் போதும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு தக்காளி போட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு எதுவும் போட தேவையில்லை, நான் அதிலே போட்டேன், அதனால் உப்பு தேவையில்லை இப்போ போடுறதுக்கு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா, இதுக்கு என்ன மசாலானா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா தண்ணியில் கலக்கி அந்த மசாலாவோட போட்டு நல்லா வதக்கினோம்னா கட்டிப்படாது. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி போட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க ஒன்றும் தேவையில்லை. ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிட்டு ஆயிடுச்சுங்க பட்டாணி. இப்படித்தான் நான் செய்வேன். இதுக்கு சப்பாத்தி தான் நான் அன்றைக்கி செஞ்சேன், பூரியெல்லாம் நான் செய்யலை. சப்பாத்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டு நானும் டிஃபன்லாம் பேக் பண்ணி அவங்கள அனுப்பியாச்சு. அனுப்பினதுக்கப்புறம் கொஞ்சம் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் ஊற்றிட்டு இன்றைக்கி என் வீட்டில் ஒயிட் ரோஸ் பூத்துருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.